என் பிள்ளைகளே, ஒரு வீட்டில் அமைதி இருக்க வேண்டுமா? ஒரு குடும்பத்துல பணம் தங்க வேண்டுமா? அப்படியானால் முதலில் உங்கள் மனசு நேர்மையாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு உண்மை இருக்கிறது, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. மற்றவன் பாவத்தை வாங்கி நீ சம்பாதிக்காதே. இன்று நீ போட்ட விதை நாளை உனக்கே பயிராக வந்து விளையும். நல்ல விதை போட்டால் நல்ல பயிர் வரும், கெட்ட விதை போட்டால் கஷ்டம்தான் வரும். அப்படி சம்பாதித்த பணம் ஒரு நாள் உனக்கே கெடுதலாக திரும்பி வரும். நினைவில் வைத்துக்கொள். அதனால்தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தப்பு செய்ய முன்னே 100 தடவை யோசித்து செய். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு நிமிஷ அவசரத்தில் நாம் செய்யும் ஒரு தவறு ஒரு வாழ்க்கை முழுக்க துன்பத்தை தரலாம். அதனால் நான் சொல்கிறேன், வெளியில் எங்கே தவறு நடக்கிறதோ அந்த இடத்தில் நீயும் சேர்ந்து அதே தவறு செய்யாதே. மற்றவன் செய்கிற தவறை பார்த்து அதிலிருந்து தூரமாக நில். மற்றவன் பாவத்தை நீ சம்பாதிக்க வேண்டாம். ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அவன் பாவம் அவனுக்கே வரும். ஆனால் அவன் பாவத்தில் நீயும் சேர்ந்து விட்டால் அதன் துன்பம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதிக்கும். அதனால் என் பிள்ளைகளே, ஒரு செயலை செய்ய முன்னே உன் மனசை கேள். இது சரியா? இது தவறா? ஒரு நிமிடம் நின்று யோசித்தால் 100 துன்பங்கள் தூரம் போகும். நேர்மையாக வாழுங்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். அப்படி வாழும் வீட்டில்தான் நிம்மதியும் ஆசீர்வாதமும் நிலைத்து நிற்கும்.